சுபிக்ஷா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போற தலைப்பு காலபுருஷ தத்துவப்படி 5ஆம் ராசியான சிம்மராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். சிம்மராசி, உங்க ராசி அதிபதி சூரியன். சிம்மராசிக்கு வந்து பாருங்க, இப்போ உங்க ராசிக்கு வந்து 7ஆம் இடத்துல கும்ப ராசியில சனி சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. உங்க ராசிக்கு வந்து சிம்மராசிக்கு வந்து சனி வந்து 6 மற்றும் 7ஆம் அதிபதியும் வருவார். 7ஆம் இடத்துல இருக்காரு இப்போ, சரிங்களா? கும்பராசியில சொந்த வீட்டுல சனி ஸ்திர ராசியில சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. சரம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வேகமா நகரக்கூடியது, ஸ்திரம்ங்கிறது நிலையா இருக்கக்கூடியது, உபயம் ராசிங்கிறது ரெண்டுமே மிக்ஸ் ஆயிருக்கும். வேகமும் இருக்கும், நிதானமும் இருக்கும். இப்ப வந்து உங்க ராசிக்கு வந்து பாருங்க 7ல சனி உங்க ராசி பார்த்துட்டு இருக்காரு. நிறைய சிம்ம ராசிக்காரங்களோட வாழ்க்கை இப்ப எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா கஷ்டத்துல தான் போயிட்டு இருக்கு. நிறைய பேர்னா ஒரு சில பேருக்கு வந்து பாருங்கன்னா கஷ்டம் இருக்கும், ஒரு சில பேருக்கு மன உளைச்சல் இருக்கும், ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ண முடியாமல் இருப்பாங்க, ஒரு சில பேருக்கு கூட்டு தொழில பிரச்சனை இருக்கும், ஒரு சில பேருக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பலன்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த 7ஆம் இடத்துல இருக்க சனி வந்து கண்டக சனின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே ராசிக்கு வந்து 7ஆம் இடத்துல சனி வரக்கூடிய காலகட்டங்கள் கண்டக சனின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டக சனி ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா, பிரச்சனை கொடுத்துருமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் இருக்கு. கண்டக சனி வந்து அந்த அளவுக்கு பாதிப்பு கொடுத்துறாரு. ஒரு சில பேருக்கு கண்டங்கள் ஏற்படலாம், வண்டியில இருந்து கீழே விழுகலாம், படிக்கட்டுல ஸ்லிப் ஆவாங்க ஒரு சில பேர் பாத்ரூம்னால வலி கொடுக்குறாங்க பாருங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நடக்கும், சரிங்களா? ஆனா எல்லாத்துக்கும் இது நடந்துருமா, எல்லாத்துக்கும் கண்டத்தை கொடுத்துருமா சனி அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாதிப்பு இருக்கும். 7ல் இருக்க சனி வந்து உங்க ஜென்ம ராசி பார்க்கறதுனால எப்படி இருக்குன்னா, சுறுசுறுப்பா இருந்த சிம்மராசி நேயர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல சோம்பேறித்தனம் வரும், டல்லா ஃபீல் பண்ணுவீங்க, மந்தமா ஃபீல் பண்ணுவீங்க. இதுக்கு முன்னாடி அந்த ஒரு வேகம், அந்த விவேகம் கொஞ்சம் கம்மியாகும். இதுதான் சனி கொடுப்பார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூ, ஏன்னா உங்க ராசியே சனி பார்க்கறதுனால உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குழப்பம், மனக்குழப்பம். சனிங்கிறதே பார்த்தீங்கன்னா குழப்பத்துக்கு உண்டான பிளானட் தான் சனி. சனி வந்து குழப்பத்துக்கு உண்டான கிரகம், இருள் கிரகம், இருட்டுக்கு உண்டான கிரகம் சனி. அப்போ உங்க ராசி பார்க்குறாரு 7ஆம் பார்வையா, உங்க ராசி பார்க்குறாரு. சிம்மராசி வந்து ஒரு வீட்டை பார்க்குறாரு. சொந்த வீட்டில இருந்து சனி வந்து 7ஆம் இடத்துல இருந்து சிம்மராசி பார்க்குறாரு. பொதுவாகவே சிம்மராசிக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா சூரியனோட ராசி சிம்மராசி, கும்பராசி மற்றும் மகர ராசி வந்து பார்த்தீங்கன்னா சனியினுடைய ராசி. சூரியனுக்கும் சனியுமே ஆகாத கிரகம். சூரியனுக்கு சனி பிடிக்காது, சனிக்கு சூரியனை பிடிக்காது, பகை கிரகங்கள் சொல்லுவாங்க. ஏன்னா சனி வந்து பார்த்தீங்கன்னா இருட்டு கிரகம், இருட்டுக்குண்டான பிளானட் சனி. சூரியன் வந்து வெளிச்சம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் சனி சேர்க்கை இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்க அப்பாவுக்கும் பையனுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு பொதுவான பலன், சரிங்களா? மற்றபடி நம்ம 9ஆம் இடம், 9ஆம் அதிபதி இதெல்லாம் வச்சு பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். பொதுவாகவே சூரியன் சனி சேர்க்கை இருக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கக்கூடாது. சூரியன் சனி இருந்துச்சுன்னா அந்த பாவம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். இப்போ உங்க ராசிக்கு சனி பார்க்கறவங்க என்ன பண்ணுவாருன்னா, அந்த வெளிச்ச கிரகம் சூரியன், அந்த கிரகத்தோட வீடை வந்து சனி பார்க்கறதுனால மந்தப்படுத்தும். முடியும், டல்லா ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு வேகம் இருக்காது, படபடபடன்னு பண்ணிட்டு இருந்த சிம்மராசி நேயர்களுக்கெல்லாம் பாருங்க இப்போ ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்க. உடம்பு சரியில்லாம இருக்கு, நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு. மாத்திரை மருந்து எடுத்துட்டு இருக்கிறீங்க, நல்லா இருந்துச்சு சார், உடம்பு நல்லா இருந்துச்சு, திடீர்னு பிரச்சனை வந்துச்சு, இப்போ நாங்கள் ஆஸ்பத்திரி செலவா பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. குழப்பம், சனி வந்து குழப்பத்தை தான் கொடுக்கும். ஒரு முடிவு வந்து ஒரு ஸ்டெடியா உங்களால் எடுக்க முடியாது. நீங்க ஒன்று நினைப்பீங்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பார்த்தீங்கன்னா மனசு மாறும், அப்படியே சேஞ்ச் பண்ண வைக்கும். சனி அப்படியே மாற்ற வைப்பார். அதனாலதான் சனி வந்து பாத்தீங்கன்னா இருள் கிரகம், மந்தக்காரகன், நிதானத்துக்கு உண்டான கிரகம், கர்மக்காரகன் சொல்றாங்க, சரிங்களா? கர்மக்காரகனால சனி தான். இப்போ உங்க ராசிக்கு வந்து 7ஆம் இடத்துல சனி இருந்து உங்க ஜென்ம ராசி பார்க்கறாரு. அதனால வந்து குழப்பங்கள் இருக்கும், தடுமாற்றம் இருக்கும், சிந்திச்சு செயல்பட முடியாத சில சூழ்நிலைகள் வரும். கொஞ்சம் கவனமா இருக்கணும், யோசிச்சு முடிவெடுங்க. உங்களால யோசிச்சு முடிவெடுக்க முடியலன்னா உங்க பக்கத்துல இருக்கவங்க, உங்க சொந்தக்காரங்க, உங்க நண்பர்கள் அல்லது கணவன் மனைவிட்ட சில அட்வைஸ் கேளுங்க, அவங்க உங்களை வழி நடத்துவாங்க, சரிங்களா? அதே மாதிரி திருமணத்துலயும் பிரச்சனை வருங்க, கவனமா இருக்கணும். அதாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களுக்குள்ளே சில குழப்பங்கள் வரும். இப்போ பண்ணலாமா இல்லை அப்புறம் பண்ணலாமா, நம்ம எடுத்த முடிவு கரெக்டா தப்பான உங்களுக்குள்ளே சில குழப்பங்கள் வரும். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை செக் பண்ணுங்க, என்ன தசா புத்தி போயிட்டு இருக்குன்னு பாருங்க, ரொம்ப முக்கியம். பொதுவாகவே 7ஆம் இடத்துல வர சனி என்ன பண்ணுவார், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு கொடுப்பாரு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்,
புரிதல்கள் இருக்காது, கருத்து வேறுபாடு வரும், நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற மாதிரி வரும். ஈகோ ப்ராப்ளம் அதிகரிக்கும் 7ல் சனி வந்துச்சுன்னா. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி குடும்பத்திலையும் பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு. ஒரு சில பேர் நண்பர்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்க விட்டு விலகி போயிருக்காங்க. 7ல் சனி வரும்போது நண்பர்கள் எதிரியாக மாறுவாங்க. உங்க கூட்டாளிகள், உங்க பார்ட்னர் உங்களை எதிரியா மாறுவாங்க, உங்களுக்கு ஆகாம போவாங்க. இதெல்லாம் நடக்கும். அதாவது கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க ஜாக்கிரதையா இருக்கணும். கணவன் மனைவி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் சில பிரச்சனைகள் வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், கவனமா இருக்கணும். நண்பர்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும். உங்க கூட ஒருத்தர் வந்து பழகுறாங்கன்னா அவங்க யாரு எப்பேற்பட்டவங்க யோசிச்சு முடிவெடுங்க. சரிங்களா? அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா உங்களுக்கு தெரியாது, நீங்க நம்பி பழகுவீங்க. ஆனா அவங்க வந்து உங்களை ஏமாத்திட்டு போவாங்க, நம்பிக்கை துரோகம் செய்வாங்க, முதுகுல குத்துவாங்க. இதெல்லாம் நடக்கும். அதனால நண்பர்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும். கூட்டாளிகள் உங்க பார்ட்னர்கிட்ட கவனமா இருங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் கவனமா இருக்கும். சரிங்களா? இதை மட்டும் பண்ணிட்டீங்கனாலே இந்த 7ஆம் இடத்துல இருக்க சனி பெருசா உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. பொதுவாக கண்டக சனி அந்த அளவுக்கு பெருசா பாதிப்பு கொடுக்காதுங்க. சரிங்களா? ஒரு சில பேருக்கு தான் ஆக்சிடென்ட் ஆகும். முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சில பேருக்கு தான் விபத்து சந்திக்கிற மாதிரி ஒரு எல்லாத்துக்கும் நடந்துருது. அவங்கவுங்க ஜாதகத்துல நல்ல யோகமான அதிர்ஷ்டமான தசாபுத்தியில நடந்துச்சுன்னா நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நல்லதான் நடக்கும். கெட்ட தசாபுத்தி நடக்கிறவங்க தான் பயப்படணும். 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்து, பாவகிரகம் கூட சேர்ந்த தசாபுத்தி நடந்து, அந்த இருள் கிரகத்தோட சேர்ந்த தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகமா இருக்கும். பொதுவாகவே இருள் கிரகம் யாரு? சனி. முழுமையான சுபகிரகம் சனி கிடையாது. முழுமையான சுபகிரகம் குரு தான். முழுமையான பாவகிரகம் யாரு? சனி தான். முக்காவாசி பாவகிரகம் யாருன்னா செவ்வாய்ன்னு சொல்லுவாங்க. ராகுகேது வந்து பாத்தீங்கன்னா கூட கூட சேர்ற கிரகங்களை பொறுத்து பலன்கள் கொடுப்பாங்க. நல்லவங்களோட சேர்ந்த நல்லவங்க, கெட்டவங்க கூட சேர்ந்த கெட்டவங்க ராகுகேதுக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டக சனி நினைச்சு பயப்பட வேண்டாம். உங்க ஜாதகத்துல நல்ல யோகமான தசாபுத்தி மட்டும் நடந்துச்சுன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. 1ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, பாக்கிய அதிபதியோட தசாபுத்தியோ, 5ஆம் அதிபதி தசாபுத்தியோ, லக்னாதிபதி தசாபுத்தியோ இதெல்லாம் நடந்துச்சுன்னா நீங்க கொடுத்து வச்சவங்கன்னு அர்த்தம். பொதுவாக 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்கக்கூடாது. நீங்க எந்த லக்னத்துல பிறந்தாலும் சரி, 6, 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்து பாவகிரகங்களோட சேர்க்கை கண்டிப்பா இருக்கக்கூடாது. படாத பாடு படுத்தும். அது என்ன கிரகத்தோட தசாபுத்தியோ அந்த குறிப்பிட்ட டைம் வரைக்கும் பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கும். அப்போ உங்க ஜாதகத்தை செக் பண்ணுங்க. என்ன தசாபுத்தி போகுது, உங்க லைஃப் இனிமேல் எப்படி இருக்கும், இனிமேல் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது எல்லாம் உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா நம்ம 100% துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். உங்க ஜாதகம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு விடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பா தெளிவா நம்ம துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.